There will never be any slow motion shots, any build up shots, any parakra shots. ஒரு அடி அடிச்சா ஒரு பத்து பேர் அடி வருவாங்க. அடிச்சா அப்படியே பறக்கிற ஷாட்ஸ்லாம் இருக்காது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரியலிஸ்டிக். சில பேர் வந்து பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காக தெரிவாங்க, சில பேர் நிஜமாவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதில் ரெண்டாவது ரகம் தான் வந்து சமந்தா. இவங்களை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு பயம் வந்துடாது, ஆனால் இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங், இவங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது இவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியும். I'd love to welcome the very, very inspiring Samantha onto the stage. Hi Ramya, it's always wonderful to see you. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்னை, and that to Satyam Theatre. காலேஜில் I lived in this place. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி I always regret நான் நிறைய தமிழ் படங்கள் பண்ணலன்னு. That regret will always be there with me. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம். I always hope for the best. And today I'm so happy. Nirjya, I can recognize so many faces. Hello. Thank you so much to my friends in the press for coming up, for showing up. Hello ma'am, hello sir, thank you so much. எங்கள் தங்கம் ஒரு ஆக்டராக இல்லை, எல்லாமே ஒரு ப்ரொடியூசராக I have seen how difficult it is to make a film. ஆக்டரோட லைஃப் ரொம்ப குஷி. பட் in the last 5 days of post production has been extremely stressful for us. So இப்போ புரியுது எனக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னு. பட் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம், and I hope that we have done enough. We have had the best team working on this film. Thank you Om sir for agreeing to do this film. எங்களோட படம் ரொம்ப சின்ன படம், நீங்கள் பெரிய பெரிய படம் தான் பண்ணுவீங்க. But thank you so much for accepting to do our little film, because your magic is in every single frame and it has elevated the film. Thank you Gautami ma'am, thank you for being here and thank you for being part of the film. Every time I see that shot in the trailer I laugh. So thank you so much for the amazing chemistry. And June 19th padam release agapodhu. I hope all of you watch the film, and I hope that we have done good enough as an actor, as a producer, and I hope to make you proud, because this is my home and I definitely hope to make you proud. சாம், ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, ஏன்னா வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறனால உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்க சொன்னாங்க படத்தை பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க, தமிழில் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்மெண்ட் தமிழ் ஃபேன்ஸ், உங்களோட ஆடியன்ஸ், உங்களோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் தான். ஸோ இட்ஸ் ஸோ லவ்லி டு see you. அந்த தமிழ் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் ஆஃப்டர் அ கேப் யூ ஆர் கமிங் பேக், ஸோ வாட் வுட் யூ லைக் டு டெல் தெம்? அதான் last, I wish that I did more films at Aima. I definitely have that hunger to do nalla Tamil padangal. So this is my request to directors to give me good roles. And நான் வந்து எப்பவுமே சென்னைக்கு வரும்போது I always meet fans at the airport and wherever I am, and I feel so grateful. இவ்வளோ நாள் கழிச்சோம், not many films, not many releases, but the support is there and I'm forever grateful, and I hope this film makes them proud. Awesome. நீங்கள் நிறைய பவர்ஃபுல்லான டயலாக்ஸ்லாம் வந்து ட்ரெய்லரில் சொல்லியிருக்கீங்க. ஏதாவது ஒரு டயலாக் வந்து இப்போ எங்களுக்கு சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா, நான் யார் தெரியுமா ஒன்று பண்ணீங்களே, செம்மையாக இருக்கு. அது ஆக்சுவலி அந்த ஒரு சீன் நான் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப வேடாக இருந்தது. ஏன்னா நம்ம எப்பயாவது சொல்லியிருக்கோமா லைஃப்பில் நான் யார் தெரியுமா? ஆக்சுவலி அந்த சீனுக்கு தான் நிறைய டேக் போச்சு. ஏன்னா என் டைரக்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் மாஸ் நான் பண்ணேன். இன்னும் ஃபைனல் டேக் எப்படி ஓகே பண்ணீங்க? ஒரு ஐ திங்க் தட் வாஸ் த 7th or 8th டேக். ஏன்னா நான் யார் தெரியுமா பத்தல
Yeah, பத்தலன்னு சொல்லிட்டே அப்படியே இருந்தாங்க. போச்சு அது. Yeah, சரி, but எங்களுக்கு that என்ன was the most number of takes I've done for any scene in இந்த எங்கள் ஃபிலிம் தங்கம். இந்த அதாவது படத்துல பேஜா இருக்க டயலாக்லாம் நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்க. இந்த ஒரு டயலாக் தான் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது. வெக்கமா இருந்தது. ஓகே, we also heard ஆக்சுவலா சாய் பல்லவிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாங்க இந்த படத்துல. அப்புறம் நீங்க உள்ள வந்தீங்க. Can you tell us about it? ஏன்னா அவங்க நோ சொன்னாங்க. ஏன்னா இதுல ஷீஸ் வெரி பிஸியில் நாங்கள் வந்து ஆக்சுவலி ட்ராலாலா உங்களுக்கு தெரியும், த பர்பஸ் ஆஃப் ட்ராலாலா எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இஸ் டு பேக் ஃபீமேல் குட் ஃபீமேல் பேக்ட் ஃபில்ம்ஸ். ஸோ நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வி தாட் பிகாஸ் சாய் பல்லவி காரு is an amazing actress and we really thought that she would be amazing. So அவங்க நோ சொல்கிறதுக்கு அப்புறம் we tweaked the script a little, கொஞ்சம் ஆக்ஷன் எக்ஸ்ட்ரா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து it was tweaked for me. ஓகே, between டான்ஸ் ஆக்ஷன் எது உங்களுக்கு கஷ்டம்? சத்தியமா டான்ஸ் தான் கஷ்டம். ஆக்ஷன் ஈஸியா வருதா உங்களுக்கு? ஆக்ஷன் இஸ் பெட்டர் ஃபார் ஷுவர். வாவ், நான் இதை எதிர்பார்க்கல. நான் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் தசத்தியா சாங் இருக்குல்ல, அதுக்கு தான் நிறைய பயந்தேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ அது ஆக்ஷன் அண்ட் கட் சொல்கிற வரைக்கும் அந்த ஸ்டெப் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஆக்ஷன் ஓகே, நவ் ஐ எம் கம்ஃபர்டபிள். பர்ஃபெக்ட். அண்ட் இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களை பார்த்தா பயம் வராது, ஆனால் உங்களோட பலம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களோட நம்ம தானே ஃபர்ஸ்ட் ஜிம் சேர்ந்து தானே. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ஜிம் பார்ட்னர். அப்சல்யூட்லி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. 20 years பேக் நீங்க வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து மை ஃபர்ஸ்ட் ஜிம் பார்ட்னர். பட் அப்படின்னா எனக்கு உங்களோட ஸ்ட்ரெங்த், நீங்க சூப்பரா ஃபிட்டா இருக்கீங்களா? This day is all about you, Sam. No. Okay, so what I wanted to ask is believability அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆடியன்ஸ் வந்து ஒருத்தங்களோட ஃப்ரேம், ஒருத்தங்களோட வெயிட், ஹைட்லாம் பார்க்காம ஆக்ஷன் அவங்க பண்ணும்போது நம்புறாங்க. அது உங்களை பார்க்கும்போது நம்புறாங்க. யூ ஆல்ரெடி டன். What do you think is that it factor for pulling off action? அதனால தான் நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா there will never be any slow motion shots, any build up shots, any பறக்கிற shots. ஒரு அடி அடிச்சா அப்படியே பறக்கிற ஷார்ட்ஸ்லாம் இருக்காது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரியலிஸ்டிக். இட்ஸ் ரியல் பஞ்சஸ். நானும் அடி வாங்கியிருக்கேன். I've bled. So they're extremely realistic action sequences. I did all the action myself. So அது வந்து ஐ திங்க் அதனால தான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இதே லைக்ட் தி ஆக்ஷன் பிகாஸ் இட்ஸ் பிலீவபிள் and because it looks like I did it. It does. It truly does. All the very best. Finally நீங்க வந்து தமிழ் சினிமால அடுத்து நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது ஒரு क्वेश्चन கேட்க சொன்னாங்க. நான் வாய்ப்பு தேடுறேன். நீங்க வாய்ப்பு தேடுறீங்க. ஓகே, அவங்க வாய்ப்பு என்ன மாதிரி படங்கள் வந்தா, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுவும் சொல்லிடுங்க. லைக் ஆக்ஷன் தான், நம்ம ஆக்ஷன் மோட்ல இருக்கோம். மட்டும் இல்ல, ஆஃப் கோர்ஸ் நாட் ஆக்ஷன். ஆனா இந்த படத்துல ஆக்ஷன் மட்டும் இல்ல, இட்ஸ் so much more. It's family, it's comedy, it's drama, it's emotions. Action is just a small part of it. ரைட், ஓகே, ஆசம். ஸோ இனிமே வந்து அவங்க தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கு ரெடியாக எப்போவுமே இருக்காங்க. இப்போ இன்னும் ஆர்வமாக இருக்காங்க. நம்ம சொல்ல வேண்டியவங்களுக்கு அதை சொல்லியாச்சு.